வணக்கம் உறவுகளே, நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். மீன் குழம்பு வைக்கும்போது இந்த நெய்த்தூள் கருவாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கருவாடை பவுட்ரு பண்ணி குழம்புல சேர்த்தா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு பாருங்கள், நான் டை அடித்தேன் இன்றைக்கி. டை அடித்தா பூரங்க நெத்தியிலெல்லாம் ஒட்டும் இல்லைங்களா, அது பேஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு வச்சு கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சோம்னா போயிடும். இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ணினேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு சில பேர் லெமன் சின்ன வெங்காயம் வச்சு தேய்ப்பாங்க. நான் கோல்கட் பேஸ்ட்டு வச்சு தேய்ப்பேன். கோல்கட் பேஸ்ட்டு, க்ளோஸ்அப் பேஸ்ட்டு, இது கோல்கட் பவுடர், இதெல்லாம் வச்சு வெள்ளி ஜாமானை விளக்குனா நல்லா பளபளன்னு இருக்கும். அப்போ பாருங்கள், நம்ம பல்லெல்லாம் எதுக்காகும்னு பாருங்கள். ஒரு வெள்ளி விளக்குறோம்னா பல்லும் விளக்குறோம்னா அந்த பல்லுக்கு என்ன எஃபெக்ட் ஆகும்னு பாருங்கள். காலையில் கண் விழித்து எந்திரிக்கும்போது பூமாதேவி என்னை மன்னிச்சிருங்க, உங்களை மிதிக்கிறேன், என்னோடய பாரத்தை தாங்கிக்கிங்கன்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிட்டு எந்திரிக்கணும். அதே மாதிரி முன்கதவை திறக்கும்போது லட்சுமி தாயரை எங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விடணும். நம்ம சாதம் செஞ்ச பின்னாடி எடுத்து ஹாட் பேக்கில் கொட்டுவோம், டிஃபன் பாக்ஸ் போடுவோம், பிளேட்டில் போடுவோம், இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி அன்னலட்சுமி தாய்க்கும் குபேரனுக்கும் மனசில் நினச்சிட்டு 2 சாதம் எடுத்து அன்னலட்சுமிக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம பரிமாறலாம். சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு சப்பாத்தி போட்டால் சூப்பராக பஞ்சு மாதிரி வரும். நம்ம அவசரமாக வேணும்னு சொன்னால் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். பொருளெல்லாம் நம்ம ரைஸு, ரவை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பூச்சி பிடிச்சிருது இல்லைங்களா, அதை நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டியதில்லை. ஃப்ரீசரில் போட்டுட்டா அதெல்லாம் இறந்துடும். அப்புறம் நம்ம புடச்சிட்டு கழுவி காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் மூடியில் கேஸ்கட்டோடு நம்ம கழுவி வச்சுருந்தா நம்ம அப்படியே எடுத்து குக்கரை மூடக்கூடாது. கேஸ்கட்டை வெளியில் எடுத்து செக் பண்ணி 2 தட்டு தட்டிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டால் ஏதாவது பூச்சி அதில் போய் இருந்தாலும் இருக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரை எடுத்து நம்ம கழுவித்தானே கமுத்தி வச்சுருக்குறோன்னு நினச்சிட்டு அப்படியே போட்டுறக்கூடாது. அந்த பிளேடுக்குள்ளே ஏதாவது சிறு பள்ளி கரப்பாம்பூச்சி இருந்தாலும் இருக்குது. நம்ம அதை செக் பண்ணிவிட்டு போடணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.